ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல கமகமன்னு ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான பூண்டு ரசப்பொடி அரைச்சு பூண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிருக்கோம். வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம பூண்டு ரசப்பொடி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சொல்கிற அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸாக்டான அளவுகளாக இருக்கும். வெறும் வாணலியில் 2 ஸ்பூன் தனியா சேர்த்து வறுத்துக்கலாம். நல்ல பெரிய ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அடுத்து இதில் 50 கிராம் மிளகு, 75 கிராம் சீரகம் போட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டு கைப்பிடி கறிவேப்பிலையை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஈரம் போக நல்லா தொடச்சிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையை மிளகு கூடவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை பொடியிலே அரைக்கும்போது ரசம் வைக்கும்போது யாரும் இதை தனியாக எடுத்து போட மாட்டாங்க. ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். சீரகம் இந்த மாதிரி நல்ல படபடன்னு பொரியணும். நல்லா பொரிய ஆரம்பித்த பிறகு இதில் 3/4 அழகு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. அடுத்து இதில் ஒரு 30 காய்ந்த மிளகாயோட அந்த காம்பை நீக்கிட்டு 30 மிளகாய் சேர்த்தோன்னா காரம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பு இப்போ லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. அடுத்து இதில் 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பூண்டாக இருந்தால் 20 பல் சேர்த்துக்கலாம். இது பெரிய சைஸ் பூண்டுன்றதுனால 15 பல் மட்டும் போதும். பொதுவாக நம்ம பூண்டு ரசம் வைக்கும்போது பூண்டை தட்டிட்டு தான் சேர்ப்போம். அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம பொடி அரைக்கும் போதே வறுத்துட்டு நல்ல பொடி பண்ணிட்டோம்னா பூண்டோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். யாரும் இதை பூண்டு தனியாகவும் எடுத்து போட மாட்டாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பில் இருந்து இறக்கி விட்டு இதை நல்லா ஆற விட்டுடணும். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரன்னு இருக்கக்கூடாது, நல்ல ஃபைன் பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரசம் வைக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளியை வெந்நீரில் நம்ம ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த பொடி அரைச்சாலும் அதில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். மிக்சி ஜாரை இது மாதிரி 1 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல துணியில் தொடச்சிட்டு ஈரம் போக நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில் போட்டு இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் கூட வாசனை அப்படியே இருக்கும். இதை உடனே நம்ம டைட்டாக மூடி போட்டு மூடாமல் இது மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா உருக்கிழிச்சு வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறமா மூடிட்டு நம்ம ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு இப்போ கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணீர்,
இந்த அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லியை போட்டு இறக்கி விட்டுடணும். வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப கமகமன்னு இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை ரசப்பொடி அரைச்சிட்டு பூண்டு ரசம் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.